ஸோ மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சி வீடியோ தான். சரியா? எனக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன கான்ட்ரவர்சி, என்ன ஆச்சு, என்ன ஏதாவது பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படின்னா தான் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும். ஒன்றும் இல்லை, எனக்கு நடந்த விஷயம் தான். அதாவது இப்போ நம்ம வந்து நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ரீசெண்டாக. கரெக்டாக? ஸோ லைவு யூடியூப் ஆஃப்லைனில் லைவ் பண்ணுறோம், கிளாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம். நமக்கு என்கொயரியுமே நிறைய என்கொயரி வருது. ஓகேவா? என்கொயரி வருது. ஒரு 10 பேர் 15 பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய மைண்ட் செட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள் உண்மையிலே வேணுங்கிறவங்க வந்து வராங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உண்மையிலே வேணும் அப்படின்னு வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரேட் டெஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்மகிட்டருந்து எப்படியாவது ஐடியாலஜியை திருடிட்டு அவங்க பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இங்கே நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. சரியா? எனக்கே தெரியும். நான் இவ்வளோ நாள் அதை நான் லைவில் சொல்லிகிட்டே இருந்தேன், டவுட்டு பட்டுகிட்டே இருந்தேன். நம்மளை இந்த மாதிரி மற்ற ஸ்பை பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க, ஸ்பையை தான் அனுப்புகிறாங்க, எப்படியாவது இவனை கவுத்து விட்டுறலாம், எப்படியாவது இவனை கீழே தள்ளி விட்டுறலாம், இவனை அந்த இதிலேருந்து மொத்தமாக இண்டஸ்ட்ரியிலேருந்து மொத்தமாக அனுப்பிடலாம் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஓகேங்களா? இந்த எல்லோரும் ஸ்கேம் 92 பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸ்கேம் 92ல் அவர் ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சீன் வரும். இந்த இதையான் பியர்னு சொல்கிறோம், இதையான் புல்லுன்னு சொல்கிறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு சீன் வரும். ஓகேவா? அந்த சீனில் ஓகேவா, அந்த சீனில் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த சீனில் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது காளமாடு வந்து ஓகே, காளமாடு வந்து முட்டி மேலே தூக்கும். சரியா? முட்டி மேலே தூக்கும், அதனால் அதை புல்லு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? புல்லுன்னு சொல்கிறோம். கரடி வந்து சரியா தமால்னு பிடிச்சி கீழே தள்ளி விடும். சரியா? டமால்னு பிடிச்சி கீழே தள்ளி விடும், அதனால் அதை பியர்னு சொல்கிறோம். அதோட குணமே அப்படி தான். ஓகேங்களா? பேசிக்காக இந்த ரெண்டோட குணமே அதுதான். அதனால தான் புல்லுன்னு சொல்கிறோம், அதனால தான் பியர்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இங்கே இருக்கிற மக்கள் ட்ரேட் பண்ண வராங்களோ இல்லையோ எல்லாரும் பியராக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது பிடிச்சி கீழே தள்ளி விடணும். சரியா? இந்த மாதிரி நிறைய கதை சொல்லிட்டே போகலாம். சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட்டிலுக்குள்ள 10 நண்டை போட்டு விட்டீங்க, அதுவும் இந்தியன் நண்டாக போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த நண்டும் மேலே ஏறாது, மேலே ஏறுற நண்டையும் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். ஓகே? மேலே ஏறுற நண்டையும் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்ருவோம். அப்படிங்கிற மாதிரி நடந்த சம்பவம் தான் நமக்கு. சரியா? என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வரேன், ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறாரு. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள். ஹாய் அப்படின்னு மெசேஜ் வருது. எப்போ? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம லைவாக பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் பேர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒளிவு முறைவெல்லாம் கிடையாது நம்மகிட்ட. சரியா? ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் மே நோ ஹூ இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு அனுப்புகிறேன். சரியா? மே நோ ஹூ இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னா செந்தில் அப்படின்னா சொல்லுங்கள் பிரதர், மரியாதையாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு அனுப்புனார். அவர் எனக்கு கால் பண்ணார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருப்பார். டைமிங் பார்த்துக்கங்க 6:44. சரியா? 6:44 ஃப்ரீ டைம் கால் மீ ப்ரோ அப்படின்னு 7 மணிக்கு அனுப்பிட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காப்புல. வரேன் 7 மணிக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே வர 18:44. சரியா? 18:44 எனக்கு கால் பண்ணியிருப்பார். 18:44னா அதாவது அவர் மெசேஜ் அனுப்பிட்டு இமீடியட்டாக கால் பண்ணிட்டாரு. சரிப்பா என்னப்பா என்ன கால் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, ஏதோ என்கொயரி தான் பண்ணுறாரு போல், ஏதாவது கேட்பார், ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கேட்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு 18 நிமிஷம் அவர் மட்டும் தான் 14 நிமிஷம். சரியா? அவர் தான் மோஸ்ட்லி பேசியிருப்பார். நம்மளுடைய ரெக்கார்டிங் இல்லை, நம்மகிட்ட அந்த ரெக்கார்டிங் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங் ஆகாது அப்படின்னு தெரியும். 14 நிமிஷம் அவர் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல இல்லை. 14 நிமிஷம் அவர் எனக்கு இப்படி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இதாச்சு இல்லை ப்ரோ, நீங்கள் இதனால் தப்பு பண்ணீங்க, அதெல்லாம் ப்ரோ, அதெல்லாம் ஓகே ப்ரோ, இன்றைக்கி மார்க்கெட்டு மேலே போகுது, நாளைக்கு ஏன் போக மாட்டேக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு நம்மளை. நம்ம இருந்தாலும் சரியா, இருந்தாலும் ஒரு பொறுமையாக உட்காந்து சரி ரைட்டு, அவரோட ஃபெஸ்டேஷன் புரியுது, லாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு சரியா 14 நிமிஷம் இல்லை ப்ரோ, இப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கு நமக்கு வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு. என்ன கிளாஸ் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு வச்சாங்களேன். அந்த கிளாஸ் மீட்டிங்க்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் மீட்டிங் இருக்குது. சரி, அதாவது 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் மீட்டிங் இருக்குது, ஒரு மணி நேரம் போவோம், 8 மணிக்கு மேலே நம்ம கால் பேசுவோம் அப்படின்னா நான் விடவே இல்லை. இல்லை கரெக்டாக நான் 7 மணிக்கு இல்லை ப்ரோ நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு கட் பண்ணேன்னா அப்புறமா பேசுவோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டோரியெலாம் சொல்லுங்கள், ஏன்னா அந்த ஸ்டோரி ரொம்ப லாங்காக போச்சு, ஸ்டோரியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டோம். ஓகே? அதுக்கப்புறம் நான் 8 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புனேன், அவர் எனக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கல. சரியா? இது இன்றைக்கி நடந்தது வெள்ளிக்கிழமை. சரியா? வெள்ளிக்கிழமை நேற்று திருப்பி 7 மணிக்கு எனக்கு ஹாய் ப்ரோ அப்படின்னு போட்டுட்டு 7 மணிலேருந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. சரியா? 7 மணிலேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க பாருங்க, இந்த டைமிங்லாம் தெரியும் நினைக்கிறேன். சரியா? 7 மணிலேருந்து நமக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. 7 மணிலேருந்து வரிசையாக கால் பண்ணிட்டே இருந்திருப்பாப்புல. 7 மணி 8 மணி 9 மணி அப்படின்னு கால் பண்ணிட்டு 8 மணிக்கு கால் பண்ணியிருப்பாப்புல. ஓகேவா?
சரியா 10 மணிக்கு ஒரு ஒரு வரிசையாக 10 மணிக்கு மூணு டைம் கால் பண்ணுறாப்புல. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நார்மலாக தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நானும் பாலாஜியும் நார்மல் காலில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, நானும் பாலாஜி நார்மல் காலில் இப்படி பிளான் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, சரி இந்த மாதிரி செட்டப் பிளான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரேடுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டிஸ்கஷன் ஒரு 2 மணி நேரமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 மணி நேரமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் திருப்பி கால் பண்ணிட்டே இருந்தார். சரி ஏதோ அர்ஜென்ட்டுக்காக கால் பண்ணுறாரு, ஒருவேளை இன்றைக்கி இப்போ தான் ஃப்ரீயாக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கால் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 வாட்டி கால் பண்ணும்போது ஏதோ இப்போ அர்ஜென்ட் நைட்டு 10 மணிக்கு இப்போ கிளாஸ் என்கொயரி என்ன நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறாங்கன்னா ஏதோ நமக்கு ஏதோ பேசுறதுக்கு தான் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நார்மல் கால் பண்ணுங்க ப்ரோ, நோ வாட்ஸ்அப் கால் ஒன்லி ப்ரோ, சரியா வாட்ஸ்அப் கால் ஒன்லி ப்ரோ அப்படின்னு போட்டு இல்லை நான் திருப்பி மெசேஜ் போடுறேன், இல்லை ப்ரோ நார்மல் கால் பண்ணுங்க ப்ரோ, வாட்ஸ்அப் வந்து என்கேஜாக இருக்குது அதனால தான் கால் வர மாட்டேங்குது. எதுக்கு நம்ம நார்மல் காலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் கால் வராது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நமக்கு சரி ரைட்டு ஏதோ அர்ஜென்ட்டில் திருப்பியும் கால் பண்ணுறாரு. சரி ஏதோ அர்ஜென்ட்டில் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நானும் பாலாஜியும் வாட்ஸ்அப்பில் வச்சு அவருக்கு கால் பண்ணுறோம். சரியா ஃப்ரீ தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீ கிடையாது, ஃப்ரீ தான் ப்ரோ அப்படிங்கிறத அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சரி அவர் ராங் டைப்பிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கால் பண்ணுற அவருக்கு அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவுமே பேசலை. ஏன் எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணது குரூப் கால். ஓகே, நம்ம பண்ணது குரூப் கால் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, குரூப் கால். அதனால் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலை. நான் திருப்பி ஒன்றுமே கேட்கல ப்ரோ அப்படின்னா திருப்பி அவராக கால் பண்ணுறாரு நமக்கு. சரி அவராக கால் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் அவுட் கோயிங் குரூப் கால் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். சரியா 1.5 மணி நேரம் ஒரு மனுஷன் உட்காந்து, ஒரு மனுஷன் இல்லை 2 பேர். சரியா இப்போ எனக்காக பாலாஜி உட்காந்துருந்தாரு, 2 பேர் உட்காந்து கேட்டு அவர் ஒவ்வொரு கதையாக சொல்கிறாரு. நான் வந்து இப்படி தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுவேன், 5 பாயிண்ட் தான் ப்ரோ ஸ்கேல் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் தான் ப்ரோ பண்ணுவேன், 5 பாயிண்ட் தான் ப்ரோ பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. நாங்களும் ஓகே ப்ரோ பொறுமையாக ஓகே ப்ரோ அப்படியே ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இல்லை நான் தப்புலாம் பண்ணல ப்ரோ, நான் கரெக்டாக தான் ப்ரோ பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஓகே இல்லை ப்ரோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் ப்ரோ, இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறேன். அது இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்கிறப்ப ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் ட்ரேட் எடுக்காதப்ப அது வந்து கரெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ப்ரோ, இதெல்லாம் நார்மலாக பேசிக்காக மைண்ட் செட் தான். நான் எடுக்கிறப்ப மேலே போக மாட்டேங்குது, நான் எடுக்கிறப்ப கீழே வருது, நான் எடுக்காதப்ப மேலே போகுது அப்படிங்கிறது நார்மலாக எல்லா ட்ரேடருக்கும் கூடிய மைண்ட் செட் தான் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வச்சு சொல்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரம். சரியா 1.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்கோம். அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நிறையா சொல்கிறார். இந்த மாதிரி நான் லோன் வாங்கி போட்டேன், லாஸ் ஆனேன், அக்கௌண்ட் ஹேண்ட்லையும் கொடுத்து எல்லாம் காணாமல் போச்சு, அங்கே கால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எல்லோரும் கொடுத்த காலையும் நம்பினேன். சரியா இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்கிறார். இல்லை நார்மலாக எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கதைகள் தான், கதைகள் கிடையாது, உண்மைகள். சரியா அது உண்மைகள், கதைன்னு சொல்லக்கூடாது, உண்மைகள் தான். சரியா இந்த மாதிரி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி லாஸ் ஆனேன், நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டேன். சரியா அப்படின்னு சொல்கிறேன். நானும் உண்மையிலே சரியா ஃபீல் பண்ணி ஐயோ நிறைய ஏமாந்துருப்பார் போல, பாவம் கஷ்டப்படுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த கால் 11 மணி வரைக்கும் நல்லா தான் போச்சு. நான் ஆக்சுவலாக நான் சொல்லும் போது அவர் கொஸ்டின் கேட்குறாரு, நான் ஆன்சர் பண்ணலான்னு வரேன். சரியா அந்த ஆன்சர்லாம் அவருக்கு தேவையில்லை, அடுத்த கதைக்கு போயிடுவார். சரி நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஓகே ஒரு ட்ரேடிங்கில் ரொம்ப ஃபெஸ்ட்ரேஷன் ஆகிட்டார் போல, லாஸ்ட் நல்லா ஃபெஸ்ட்ரேஷன் ஆகிட்டார் போல, அதனால் இப்படி இருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலை கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு. சரியா ஏன்னா அவர் நேற்று வெள்ளிக்கிழமை 6:30 பேசும்போதும் என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், சரியா என்னோட ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னு வரேன் நான் உங்களுக்கு வீடியோ கான்செப்டில் எண்டில் வரேன். சரியா என்னுடைய ஐடியாலஜி ஓகேவா. ரெண்டாவது நாள் பேசும்போதும் அந்த டவுட்டில் தான், இல்லை இப்போ ஐடியாலஜிக்கு தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியுமே பரவாயில்ல, இப்போ ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அசியூம் பண்ணுறது க்ரைமு, அசியூமே பண்ணக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், கரெக்டாக அசியூம் பண்ணக்கூடாது, இது மேலே தான் போயிடும் அப்படின்னு அசியூம் பண்ணக்கூடாது, அது தப்பு, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானே சொல்லுவேன். அப்போ நம்மளே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி திருப்பியும் கனெக்ட் பண்ணி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறோம், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ போய்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு உங்கள் சேனலே தெரியாது ப்ரோ, நான் வெள்ளிக்கிழமை தான் பார்த்தேன் அப்படின்னாரு. சரி வெள்ளிக்கிழமை தான், சரி நல்ல விஷயம் ப்ரோ, பார்த்துறீங்க இல்லையா ப்ரோ, நல்ல விஷயம் ப்ரோ அப்படின்னோடனே இப்படி இந்த கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்க தெரியுமா ப்ரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாரு. சரியா எப்படி நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்க தெரியுமா ப்ரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகாமல் போகலாம் அப்படின்னாரு. ஷார்ட்ஸா இல்லையா ப்ரோ, நீங்கள் வேறு ஏதோ சேனலில் பார்த்துருப்பீங்க ப்ரோ அப்படின்னோடனே டாப்பிக்கை மாற்றிட்டார். இல்லை அது இல்லை ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ. சரி நானும் நிறைய பேர்கிட்ட போயிட்டு வந்தேன் ப்ரோ, அதாவது நான் இப்போ பாருங்கள்
இப்போ நம்ம கேட்கவே இல்லை, என்ன கேட்கல சரியா, நம்ம கேட்கவே இல்லை, என்ன கேட்கல தெரியுமா, நீங்கள் யார்ட்டெல்லாம் போனீங்க என்ன போனீங்க அப்படின்னு. நானும் ராஸ்கல் பெர்லாம் ட்ரேடிங் அட்டன் பண்ண ப்ரோ, அவரும் லாஸ்ட் தான் ப்ரோ ஆகிறாரு. எது நான் ஷார்ட்ஸ் போடலான்னு பேசுனதுக்கு அவர் அப்படி பேசுகிறாரு சரியா. ஷார்ட்ஸ் போடலை நான் ஏன்னா நம்மளோட சேனலில் நம்ம ஷார்ட்ஸ் போட மாட்டோம் ஓகேங்களா, நம்மளோட சேனலில் நம்ம ஷார்ட்ஸ் போட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஷார்ட்ஸ் போடுவோம், யார் போடுவா தெரியுமா, என்னுடைய அக்கா போடுவாங்க. அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் போட மாட்டோம் சரியா, ஸ்ட்ராட்டஜிஸ் போட மாட்டோம். சைக்காலஜிக்கலாக என்ன தேவைப்படுதோ அதுதான் எடுத்தோடனே இதுவாக வரணும், கடவுளே பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுவாக வரணும் சரியா. சைக்காலஜிக்கலாக என்ன வீடியோ உண்டோ அது மட்டும் தான் போடுவோம். என்னோடய வாய்ஸ் இதில் இருக்காது ஓகேங்களா. பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணணுமா, உங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் பிளான் இருக்கா, ஓன் ட்ரேடிங் பிளான் இருக்கா, டைம் ஃப்ரேம் என்ன இருக்குது, அது இந்த மாதிரி தான் போடுவோம். ஷார்ட்ஸ் நம்ம நார்மலாக போட மாட்டோம் சரி. அதுவும் ரீசெண்டாக போடுறதில்ல. நீங்கள் முந்தானத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி இந்த கன்வர்சேஷன் போய்ட்டு இருக்குது. அப்போ அவர் இப்போ ராஸ்கல் இப்போ நார்மலாக தெரியும் ராஸ்கல் பேசினா சரி, இவ்வளோ 1 மணி நேரம் ஒருத்தன் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ராஸ்கல் பர் நல்லது தான் ப்ரோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்றாரு சரியா. இல்லை அவர் என்ன நல்லது பண்ணார் ப்ரோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் என்ன ப்ரோ நல்லது பண்ணார் அப்படின்னு கேட்குறோம் சரியா. இல்லை ப்ரோ அவர் நல்லது தான் ப்ரோ பண்ணுறாரு, மக்களுக்கு லைவில் ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறாரு, அவர் நல்லது தான் பண்ணுறாரு. இப்போ எனக்கு இப்போ இந்த 1 மணி நேரம் பேசுனதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நம்ம அவர் நல்லது பண்ணுறாரு, இப்போ நான் உட்காந்து கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ப்ரோ சரி, இப்போ அதெல்லாம் மற்ற கான்செப்ட்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம நார்மலாக கதை ஸ்டோரி கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவர் பேசுகிற எல்லா கதையும் கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் எனக்கு சொல்லலை அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஒரு தேவைக்காக வந்திருப்பாரு, என்ன தேவை. இல்லை ப்ரோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏன் ப்ரோ ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ ஒர்க் ஆகலை அப்படின்னு. நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்களா ப்ரோ, அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன வீடியோ போட்டிருந்தேன் ப்ரோ, என்ன ஸ்ட்ராட்டஜி, நான் நிறையா இப்போ நான் வீடியோ போட்டது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான், என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரியா நிஃப்டி சரியா நிஃப்டி நான் அந்த வீடியோலாம் பார்க்கல ப்ரோ சரியா, அந்த வீடியோலாம் பார்க்கல ப்ரோ. அவர் சொல்கிறாரு நம்மகிட்ட அந்த வீடியோலாம் நான் பார்க்கல ப்ரோ. ஆனால் 10:30 என்ட்ரி தானே ப்ரோ, ஏன் ப்ரோ உங்களுக்கு என்ட்ரி ஒர்க் ஆகலை ஓகே. 10:30 என்ட்ரி தானே, ஏன் ஒர்க் ஆகலை சரியா. நம்மளை நார்மலாக தெரியும், நம்ம ஸ்கேல்பிங் போட்டது, ஸ்கேல்பிங் வீடியோ போட்டது எல்லாமே சரியா, எல்லாமே ஃப்ரீயாக தான் போட்டோம். ஆனால் யாரும் மதிக்கலை சரியா, யாரும் மதிக்கலை. அதனால தான் நம்ம அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பாக மாற்றுறோம். மெம்பர்ஷிப்பாக மாற்றியும் யாரும் மதிக்கலை ஓகேவா, மெம்பர்ஷிப்பாக மாற்றியும் யாரும் மதிக்கலை சரியா. இந்த இருக்குது என்ட்ரி 10:30 என்ட்ரி தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இது 24 சரி ப்ரோ ஸ்ட்ரைக் சொல்லுங்கள், என்ன ஸ்ட்ரைக்கு என்ன டைமிங் சொல்லுங்கள், எங்கே ஒர்க் ஆகலை சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் சரியா. எங்கே ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள், இந்த இடத்துல ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு ஒரு டைமிங் கொடுக்குறாரு. 10:30 24,500 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ அப்படின்னு கேட்டேன் நான் சரியா. என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன்னா அவர் என்னை வெள்ளிக்கிழமை தான் பார்த்ததா சொன்னார் காலைல. எப்போது இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கன்வர்சேஷனில் உங்களை வெள்ளிக்கிழமை தான் தெரியும் அப்படின்னாரு. ஆனால் இந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி சரியா, அந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும் சரியா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும் சரியா. வீடியோ போட்டு 4-5 மாதம் இருக்கும். அதையுமே எடுத்து காமிக்கிறேன்னா அது ஏன் எவ்வளோ கஷ்டம், நிறையா போகும் சரியா, நிறையா போகும். இந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பல மாத காலங்கள் இருக்கும் சரியா, பல மாத காலங்கள் இருக்கும். இந்த இங்கே பாருங்க 5 மாதம் ஆகுது சரியா. அதை நான் மெம்பர்ஸ் ஒன்லியாக மாற்றிட்டேன், 5 மாதங்கள் ஆகுது சரியா. மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக தான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அது இருக்காது, மெம்பர்ஷிப்பில் இருக்கும் சரியா, மெம்பர்ஷிப்பில் இருக்கும். 599 பெர் மந்த்து ஓகேவா. இதை நான் ஃப்ரீயாக தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோ சரியா. நான் மெம்பர்ஷிப்பில் எனக்கு 2,500 பேர் மெம்பராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரியா. ஆனால் வியூஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் தெரியும் ஓகேவா. விட்டுருங்க, கான்செப்ட்டுக்கு வரும். 5 மாதத்துக்கு முன்னாடியே அவர் நம்ம கண்டென்ட்டை பார்த்துட்டாரு சரியா. அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அந்த ஓப்பன் சொல்கிறேன் இல்லையா. இந்த ஸ்ட்ராட்டஜி ரிவீல் ஆகிருமோ ரிவீல் ஆகாதோ அதை பற்றி பயப்படா இல்லை நம்ம கிடையாது. இது ஏன் ப்ரோ ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அது மேலே போயிடுச்சு, நான் மேலே வச்சு தான் எடுத்தேன் சரியா, மேலே போயிடுச்சு மேலே வச்சு தான் எடுத்தேன், அது ஸ்ட்ராட்டஜி படி இன்னும் மேலே தானே போகணும் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் யார் ப்ரோ சொல்லி கொடுத்தா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீங்கள் தான் ப்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, ஏன் ப்ரோ தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க. அவர் ஏன் ப்ரோ தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க. இல்லை ப்ரோ நான் அது வீடியோ தான் போட்டேன், அந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க என்றால் சரியா, அதுக்கப்புறம்
இந்த இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை திருடி விற்கிறாங்க. சரியா, ட்ரேட் டெஸ்ட் கூட வரலாறு சொல்கிறேன் கேட்டுங்க. ஸ்ட்ராட்டஜியை திருடி விற்கிறாங்க, அதனால் உண்மையிலே ட்ரஸ்டபுள் பீப்புள் மட்டும் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், அந்த கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணால் மட்டும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஃப்ரீயாக கிட்டத்தட்ட 27 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். எவ்வளோ? 27 பேருக்கு. இப்போ அந்த 27 பேரும் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்களான்னு கேட்டால் அந்த 27 பேரும் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல. அவங்களுக்கே நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. சரியா, நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. சரி, டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூபுக்கு லைவ் வருவோம். சரியா, இந்த இடத்துல செட்டப்பா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் யூடியூபுக்கு லைவ் வருவோம். ஸோ லைவ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃபில் லைவ் இருக்கும். எல்லா நாளும் நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். அந்த லைவையும் எங்கள் ஆளுங்க பெருசாக மதிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக மதிக்கலை. ஓகேவா, வெள்ளிக்கிழமையுமே நான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமையுமே சொல்கிறேன், எல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க. வெள்ளிக்கிழமை நான் லைவ் வந்து உட்காந்துருப்பேன், எனக்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருக்காது. சரியா, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருக்காது. இதிலே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு ஃபோனில் ஓட விடுங்க தெரியும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்காது. சரியா, ஒரு கமெண்ட் வந்திருக்காது. நான் கோவத்தில் என்ன பண்ணியிருப்பேன், ஹை வால்டிலிட்டியில் ட்ரேட் நடக்க போகுது. 11 வேண்டுமென்றால் 3:07 தான் ஆகுது. வேண்டுமென்றால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம். சரியா, என்ட்ரி கொடுத்து அது மேலே போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா எடுத்து செக் பண்ணுங்கள். சார்ட்டில் மேலே போச்சு செக் பண்ணுங்கள். 1 ப்ரைஸ் மூமெண்ட் டார்கெட் ஹிட்டு, ப்ரைஸ் மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக லைவ்ல வந்து ட்ரேட் திருப்பி அப்படின்னாலே மீண்டும் சரியா, மீண்டும் இன்னொரு என்ட்ரி கொடுத்துருப்போம். இதுவுமே ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆச்சு. இதை பார்த்துட்டு தான் நீங்கள் இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க ப்ரோ, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகே ப்ரோ, நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, சொல்லிக் கொடுக்குறதுக்கு கிளாஸ் இருக்கும். சரியா, கிளாஸுக்கு ஃபீ இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணம் புரியுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்கோம். சரியா, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாமே தெரியும். கிளாஸுக்கான ஒரு ஃபீ சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஃபீ சொல்கிறேன், இதில் இருக்கும். உங்களுக்கு வேணா வந்து கற்றுக்கங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், வேணா வந்து கற்றுக்கங்க ப்ரோ அப்படின்னா. இல்லை வேணா என்னால் அதெல்லாம் முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம கூகுள் மீட்டில் லைவ் கண்டக்ட் பண்ணுறோம் ப்ரோ, லைவ் ட்ரேடிங் செஷனாக கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்லி ஃபார் ட்ரஸ்டபுள் பீப்புள். ஏன்னா எனக்கு அவர் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போச்சு. ஏன் ட்ரஸ்ட் இல்லாமல் போச்சு, அவருக்கு என்னுடைய ஐடியா வேணும், அந்த ஐடியாவை திருடி எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ எங்கேயோ கொடுக்கணும்னு நான் ஏன் கணக்கு பண்ணுறேன். ராஜ் கேல்பர் நல்லவர், 1.5 மணி நேரம் உட்காந்து கால் பேசினவன். அதாவது நைட்டு 10 மணிக்கு என் பர்சனல் டைம்னு வச்சுக்கங்களேன், 10 மணிக்கு நான் என் வேலையை விட்டுட்டு எனக்காக என் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண பிளானை விட்டு 1.5 மணி நேரம் பேசிக்கிறேன். அவன் கெட்டவன். ஏன்னா நம்ம சொல்கிறத அவர் மதிக்கவே இல்லை. அவருக்கு தேவைப்படுற ஒன்று இருக்குது, அந்த தேவையை கேட்குறாரு. சரியா, தேவையை கேட்குறாரு. சரி ஓகே, இதெல்லாம் இருக்குடா அப்படின்ட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். சரியா, பேசிகிட்டே இருக்கிறோம். போயிட்டு திருப்பி இங்கே இந்த மாதிரி சொல்கிறேன், இல்லை ப்ரோ என்னால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊருக்காரங்க. இப்போ நானும் திருநெல்வேலி, அவர் பாவச்சத்திரம்னு வச்சாங்களேன், ஒரே ஊருக்காரங்க அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ப்ரோ அப்படிங்கிறாரு. என்னத்தான் சொல்லிக் கொடுக்குமா, ஒரே ஊருக்காரங்க என்ன ப்ரோ, ஒரே ஊருக்காரங்க வாங்க தாமிரபரணியை காப்பாற்றுவோம், வாங்க போராட்டம் பண்ணுவோம், நிற்போம்னா வாங்க நிற்போம். சரியா, அது ஒரே ஊருக்காரங்களுக்கு அழகு. இல்லை நான் வந்து இவ்வளோ நாள் இப்போ என் வீடியோ நீங்கள் 5 மாதமாக பார்த்துருந்தீங்க. சரியா, அப்போவே தெரியும் உங்களுக்கு திருநெல்வேலிக்காரன் அப்படின்ட்டு. சரியா, இல்லை லைவ் வராரு, ஒரே ஊருக்காரங்க, லைவில் சப்போர்ட் பண்ணுவோம், வாங்க லைவை பார்ப்போம், ப்ரோட்ட நிறைய கொஸ்டின் கேட்போம், வாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். அது அப்போ வந்துருந்தீங்கன்னா கூட ஒரே ஊருக்காரங்க நல்லவங்க. சரியா, ஒரே ஊருக்காரங்க, ஒன்றுக்கு ஒன்று அப்படி வச்சுக்குவோம். ஓகேவா, இல்லை அப்பவும் வரல. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, எது நம்ம போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. அப்போ வரீங்க, இந்த ஒரு என்கொயரி தான் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எனக்கு வெள்ளிக்கிழமை 11 என்கொயரி வந்திருக்கு. 11 பேரும் 11 கதையை சொல்கிறாங்க, ஒரே கதையை ஒரே மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஒரே கதையை ஒரே மாதிரி சொல்கிறாங்க. லாஸுங்கிற கதை மெயினாக இவ்வளோ லாஸ் ஆச்சு, இவ்வளோ டிப்ரெஷன் ஆச்சு. ஃபோன் பண்ணி இப்போ இங்கே பாருங்கப்பா, நான் ஒன்று கேட்குறேன், அந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் நோக்கம் பாருங்கள். இல்லை ப்ரோ நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை, இதனால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இது என்ன பண்ணதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா நானே சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ரொம்ப இலகுன மனசுக்காரன்னு வச்சுக்கலேன், ரொம்ப இலகுன மனசுக்காரனா உதவி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டது. எல்லாமே உதவி பண்ணுவோம் அப்படின்னு வந்தது தான். கடைசியில் எனக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிளாஸ் எடுக்கிறது, கூகுள் மீட்டு போடுறது, அது போடுறது, இது போடுறது, எதுக்கு இதெல்லாம் வந்து சரியா காசுங்கிறத நோக்கத்தில் நான் பண்ணலை, காசுக்காக பண்ணலை. என்னால் காசு எடுக்க முடியும், எங்கே எடுக்க முடியும், ட்ரேட் பண்ணி என்னால் சம்பாதிக்க முடியும். சரியா, மற்றவங்க மாதிரி ட்ரேட் பண்ண கிளாஸ் எடுத்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் எனக்கு கிடையாது.
சரியா. பட் இருந்தாலும் எதுக்கு கொண்டு வரேன், நீங்கள் முன்னேறணும். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு மாடுக்கு தான் சொன்ன தெரியுமா, உங்களை அதாவது முட்டி தூக்கி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கரெக்டாக. அந்த மாதிரி உங்களையும் நான் மேலே கொண்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரியா, நான் ஒருவேளை நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கும், மார்க்கெட்டுங்கிறது இருக்கும். அட்லீஸ்ட் என்னை வச்சு ஒருத்தர் முன்னேறுவார் அப்படிங்கிற கான்செப்டில் நான் சொன்னேன். ஓகே, அப்படிங்கிற கான்செப்டில் நான் ட்ரை பண்ணி உட்காந்துருக்கேன். ஒன்றா புதுசாக ட்ரை பண்ணிருக்கிறேன். ஆனால் இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட 0. ஆனால் இதுக்கான துரோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100%. சரியா, 100%. நேற்றுமே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். சரியா, நேற்றுமே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அப்புறம் 22 பேர் 30 பேர் லைவில் வந்துக்கிறாங்க. சரியா, நேற்றுமே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். சரியா, எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான வீடியோ தான். சைக்காலஜி அப்படின்னு நிறைய பேர் இங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம், சைக்காலஜி தான் முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படும், ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் தான் தேவைப்படும் வீடியோ போட்டுக்கிறோம். 80 பேர் சரியா, ஹார்ட்லி 80 பேர் பார்த்துக்கிறாங்க. சரியா, 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு வீடியோ போட்டுக்கிறோம். நான் போட்ட வீடியோவில் நான் போட்ட கண்டென்ட்டில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு இங்கே பாருங்கள். சரியா, ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல சரியா, அதாவது நிஃப்டி ஜூலை கடைசி வரை என்ன நடக்கும், ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத 2 வீடியோவில் போட்டிருக்கேன். சரியா, 200 பேர் ஹார்ட்லி 148 பேர் பார்த்துருக்காப்புல. அப்போது நான் போடுற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ்ஃபுல்லுன்னு நினச்சி தான் போடுறேன். ஆனால் இங்கே அதை யாரும் மதிக்கலை. ஆனால் ஒன்று தேவைப்படுது, என்கிட்டருந்து ஒன்று தேவைப்படுது, என்னுடைய ஐடியாலஜி தேவைப்படுது, இவன் எப்படி அனலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதை எப்படியாவது திருடிட மாட்டோமா அப்படின்ட்டு வரீங்க. சரியா, அது வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலையா, டேரெக்டாக 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கன்வர்சேஷன் தான். சரியா, 10 மினிட்ஸ் கன்வர்சேஷன் தான். ஏன் 10 மினிட்ஸ் கன்வர்சேஷன் ப்ரோ, நான் அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு ஒர்க் ஆகலை, என்ன பண்ணலாம்? பிளான் முடிஞ்சா நான் ஆன்சர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதில் டவுட் வரும். அந்த டவுட்டு முடிஞ்சிருச்சா? ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சும்மா வெட்டி கதையாக பேசுகிறீங்க. வெட்டி கதைனா இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. யார் மற்றவங்களுக்குன்னா இப்போ நம்மள்ட்ட திருடி கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே வரீங்க. நான் சொல்கிறேங்க, இவர் ஒருத்தர் தான். எனக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, 8 பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. 8 பேரும் ஒரே மாதிரியான கதை, அதாவது ஒரே மாதிரியான லாஸுங்கிற கதை. லாஸுனா 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம். சரியா, 30 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி நம்பர் மட்டும் மாறுது. ஆனால் அவங்க சொல்கிற ஸ்டோரி டைப்பு, எடுக்கிற டைமிங் எல்லாம் ஒன்று போல் இருக்குது. எதுக்கு ஒன்று போல் இருக்குன்னா, என் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களா. அப்போ என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற நோக்கத்தில் 10 நம்பர்லேருந்து இப்போ ஃபேக்கர்லேருந்து கமாண்ட் போகிறீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னப்பா கொடுமையாக இருக்குது, ஒவ்வொரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப், அதுவும் நார்மல் கால்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வாட்ஸ்அப் கால் தான். சரியா, எல்லோரும் இப்போ இந்த 8 பேரும் எனக்கு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணியிருக்காங்க. நார்மல் கால் பண்ணால் ரெக்கார்டிங் வந்துடும்ல. அப்போ எவ்வளோ உஷாராக பிளான் பண்ணி ஒருத்தனை கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறீங்க. நான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவுமே வராது. ட்ரேடிங்கான அப்டேட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கான அப்டேட்ஸ் எதுவுமே ட்ரேட் டெஸ்டிங்கில் வராது. உண்மையிலே உங்களுக்கு ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணணுமா, சரியா, டேரெக்டாக வாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். இதான் ப்ரோ, நான் இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான், 10 நிமிஷம் 15 நிமிஷம் கன்வர்சேஷன் தான். சரியா, நார்மல் கால் ஒன்லி, வாட்ஸ்அப் கால் கிடையாது, நார்மல் கால் ஒன்லி. சேம் நம்பர் தான். சரியா, நான் போட்டுக்கிற நம்பர் தான், சேம் நம்பர் தான். சரியா, சரி ரைட்டு. இந்த கால்லாம் முடிச்சுட்டு வரேன். சரியா, தப்பாக நினச்சாலும் பரவாயில்லைங்க. சரியா, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஐயோ சப்ஸ்கிரைபர் போயிடுவாங்க, ஐயோ இது போயிடுவாங்க. இந்த காலெல்லாம் முடிச்சுட்டு வரேன். இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டு 14 ஹவர்ஸ் எகோ அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா, 14 ஹவர்ஸ் எகோனா நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த கால் கட் ஆகுது, இந்த ஐடியிலேருந்து ஒரு விஷயம் வருது. நான் இவ்வளோ நேரம் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த கதையில் அப்படி கமெண்டாக வருதுங்க பாருங்கள். நல்லா அருமையாக சொன்னீங்க பிரதர். சைக்காலஜி ஆர் ப்ரிப்பேர் செட்டப் அப்படின்னா ட்ரேட் செட்டப் தான் என்டி எடுக்கப்போ சந்தேகம் வரவே கூடாது. சரியா, ஸ்டார்டிங்கில் அதிகம் இருந்துச்சு, இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டது. உங்கள் வீடியோ அனைத்தும் நன்றாக இருக்கிறது, நன்றி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் லைவில் பேசுனதே இல்லை, வெறும் ட்ரெண்டு அப்புறம் ஏடிஎம் கால் புட்டு மட்டுமே நிறைய என்ட்ரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் அது லாஸ் கொடுக்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் பையருக்கு முக்கியமாக இல்லையா? இதே மாதிரி கொஸ்டின் தான் அவர் எனக்கு காலில் கேட்டார். எது சரியா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் இது லாஸ் கொடுக்கல, ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக கேட்ச் பண்ண முடியல. சரியா, நான் என்ன இருவேன், ஒர்க் ஆகுது ப்ரோ. சரியா, ஒர்க் ஆகுது ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தீங்க, மெயின் பிக்சர் பார்க்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா, நான் எஃப்ஐன்னு லைவில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபன்னே தான் போட்டுக்கேன். சரியா, ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்துச்சா செகண்ட் ஹாஃபில் நடந்துச்சா ப்ரோ? சரியா, ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்துச்சா செகண்ட் ஹாஃபில் நடந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், இதுலேயும் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த கொஸ்டினே அவர் என்கிட்ட கேட்டார். யார் நம்மகிட்ட ஒருத்தர் கால் பேசினால அந்த காலை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த கமாண்ட் டைமிங் 14 ஹவர்ஸ்னால் கால்குலேட் பண்ணிங்க. இப்போ நம்ம அப்லோட் பண்ணும்போது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2:22 ரெக்கார்ட் பண்ணும்போது சரியா 2:22. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன ப்ரோ சரியா, நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ராப் சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நடந்துச்சா செகண்ட் ஆஃப் நடந்துச்சா நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ராப் அப்படின்னு கேட்டிருப்பேன். இஃப் யூ வாண்ட் டு மோர் டீட்டெயில் கைண்ட்லி கான்டாக்ட் மை வாட்ஸ்அப் நம்பர் இன் த பின் கமெண்ட். சரியா, வாட்ஸ்அப்புக்கு வரமாட்டாப்ல. சரியா, வாட்ஸ்அப்புக்கு வரமாட்டாப்ல. நம்பிக்கை இல்லை ப்ரோ, தோணுச்சு கேட்டேன், காலையில் வருகிறேன் ப்ரோ, தேங்க்யூ பிரதர். வாட்ஸ்அப் வந்தால் வாங்க ப்ரோ, இல்லைனா கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ் தேங்க்யூ. ஏன்னா இந்த சொல்கிறேன் இல்லைங்களா, அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கமெண்ட்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. வாட்ஸ்அப் வந்தால் வாங்க, இல்லை வராதிங்க அப்படின்னு நானே டேரெக்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏன்னு புரிய நினைக்கிறேன். ஏன்னா இதே சேம் கொஸ்டின் அங்கே இந்த கன்வர்சேஷனில் இங்கே நடந்துச்சு இல்லையா, இந்த கன்வர்சேஷனில் வந்துச்சு, அங்கே கால் கட் ஆகுது, இங்கே கமெண்ட் வருது. ஆனால் நான் வீடியோ போட்டது அதுக்கு 9:15 போட்டிருப்பேன். சரியா, 9 போட்டிருப்பேன். நைட்டு 12 மணிக்கு அந்த கால் கட் ஆனதுக்கு அதுலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கமெண்ட் வருது. அப்போ இந்த மாதிரி சரியா, இப்போ இவர் ஐடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஐடியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியா, ஒரிஜினல் ஐடியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா, எடுத்து பாருங்கள். அவருமே ஸ்டாக் மார்க்கெட் லோகோஸ் தான் வச்சுக்கிறாரு. நான் அதுக்கு நான் அவர் தப்பானவர்னு நான் சொல்லலை. பட் ஏன் வாட்ஸ்அப்பில் வர மாட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நான் சந்தேகங்கள் கேட்டால் இல்லை சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இவ்வளோ உதவி பண்ணியும் உங்களுக்கு வந்து ஏமாத்திரம் தான் நல்லவனா தெரியுதான், கடவுளாக தெரியுதான். யாரே ராஜ்கேல்பர் நல்லவன். சரி, ராஜ்கேல்பர் நல்லவர் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோன் பண்ணிட்டு 1 மணி நேரம் உங்கள் பர்சனல் கதையை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். 15,000 ரூபா பே பண்ணு, அதுக்கப்புறம் தான் நீ ஃபோனே பண்ண முடியும். அதுவும் நீ ஃபோன்லாம் பண்ண முடியாது, நான் லிங்க் அனுப்பேன், வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ நம்மகிட்ட அது கிடையாது. நம்ம வந்து பெட்டர் ட்ரேடராக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். எனக்கு தெரியல. சரி, அந்த மாதிரி இந்த அன்னெசரி என்கொயரிலாம் தூக்கி தூர போட்டு உண்மையில நான் ட்ரேட் பண்ணணும், நான் சம்பாதிக்கணும், நான் இதை பிஸ்னஸாக பண்ணணும், எனக்கு வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. நம்பிக்கை இல்லாத மக்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். வராதிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுவோம். ப்ராஃபிட் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரியா, நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு மணி ஒன்று. 2வது விஷயம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஒவ்வொரு கேண்டலும் மணி தான். சரியா, ஒவ்வொரு 5 நிமிஷம் இப்போ 1 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேண்டலும் உள்ள பிஹைண்டில் கோடிக்கணக்கில் மணி இருக்குது. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனை டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 பேர் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, இது என்ன கதை? நீங்கள் அதனால எனக்கு எதாவது நட்டம் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. என்னோடய வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா, இப்போ நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன், நான் ட்ரேட் எடுக்கிறது எடுத்து தான் இருப்பேன், நான் ஜிமெட்டை கண்டக்ட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ அதனால் உண்மையிலே வேணும், நான் பெட்டராக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் மட்டும் டேரெக்டாக வாங்க, வந்து பேசுவோம், அதுக்கான டீட்டெயில் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணப்படாது. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, நார்மலாக என் கிளாஸ் ஃபீஸ் 20,000 அப்படின்னா உங்களுக்கு மட்டும் 5 மடங்கு ஜாஸ்தியாக 1 லட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா, நான் ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறேன். இப்போ இந்த மறைச்சி வச்சு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாக என் ஃபீஸ் 5,000னா உங்களுக்கு மட்டும் 50,000 ரூபா இருக்கும். சரியா, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு மட்டும், இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு மட்டும் இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே சொல்லிடுவேன், ப்ரோ 50,000 ஃபீஸ் வேணா பேசுங்க, இல்லை பேசாதீங்க. சரியா, அதுக்கப்புறம் உண்மையிலே வேணும்னு நினச்சி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபீஸ் என்னவோ, ஒரிஜினல் கான்செப்ட் என்னவோ அதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மோஸ்ட் ப்ராபலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்கு நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை சோஷியல் மீடியாக்குள்ளே வரீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியா, இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.